பீடத்தில் சொல்லும் பொழுது தான் ஒன்றும் கேட்கல. ஒருவேளை இடத்தை மாறி சொன்னாலாவது எதையாவது கேட்குதா என்பதற்காக மட்டும்தான் இடத்தை மாற்றி இருக்கின்றேன். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான உறவுகளே, ஒரு நாட்டிலே ஒரு அரசன் இருந்தார். அரசன் தனது அரச வேலைகளை செய்துவிட்டு இரவு வேளையிலே மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஒரு இரவு வேளை மிகவும் தாமதமாக தனது அரண்மனைக்கு வந்து தான் தூங்குகின்ற அறையினுடைய கதவை தட்டுகின்ற பொழுது மனைவி கதவை திறக்கவில்லை. எனவே அந்த அரசன் என்ன செய்கிறான் சொன்னால், மறுபடியும் தட்டி சொல்லுகின்றான், இந்த நாட்டினுடைய அரசன் வந்திருக்கின்றேன், கதவை திறவும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது மனைவி கதவை திறக்கவில்லை. இவருக்கு சரியான கோபம். நானே இந்த நாட்டினுடைய அரசன், நான் சொல்வதை எல்லாரும் கேட்கின்றார்கள், ஆனால் எனக்கு எனது மனைவி கதவை திறக்கவில்லை என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகின்றார், இந்த நாட்டினுடைய முப்படைகளினுடைய அதிகாரி, இந்த மக்கள் எல்லாருக்கும் நான் பொறுப்பான அதிகாரியாக இருக்கின்றேன், மக்களை நல்வழிப்படுத்துகின்ற அரசன் வந்திருக்கின்றேன், கதவை திறவும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கதவு திறக்கப்படவில்லை. அரசன் என்ன செய்கின்றான், மெதுவாக கதவை தட்டி, உமது கணவன் வந்திருக்கின்றேன், கதவை திறவுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கதவு திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு பணிகள் பல செய்கின்றார், மக்களை சந்திக்கின்றார், புதுமைகள் செய்கின்றார். ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லுகின்ற பொழுது நிறைய மக்கள் இயேசுவை பின்தொடர்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இயேசுவுக்கு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கின்றது, எல்லா மக்களும் எனக்கு பின்னுக்கு வருகின்றார்கள், என்னை பின்பற்றுகின்றார்கள், நான் சொல்வதை கேட்கின்றார்கள், புதுமைகள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு பின்னாலே வருகின்றார்கள், நான் யார் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி இயேசுவுக்குள்ளே இருக்கின்றது. சிலருடைய வீடுகளில் இருக்கின்ற கேள்வி தான். மனைவி யோசிப்பார், இந்த வீட்டில் நான் யாராக இருக்கின்றேன், கணவன் யோசிப்பார், இந்த வீட்டில் நான் யாராக இருக்கின்றேன் என்ற கேள்வி நிறைய பேர் இருக்கின்றது. அதே போல இயேசுவுக்கு ஆச்சரியம், இந்த வீட்டிலே இந்த மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி நேரடியாக போய் இயேசு கேட்டா இயேசுவுக்கு மக்கள் என்ன சொல்லுவார்களோ என்கின்ற ஒரு எண்ணத்திலே தனது சீடர்களிடம் கேட்கின்றார்கள். மற்றவர்கள் நான் யார் என்று சொல்லுகின்றார்கள் என்று கேட்கின்ற வேளை அவர்கள் சொல்லுகின்றார்கள், சிலர் திருமுழுக்கு ஜோவான் என்று சொல்லுகின்றார்கள். என்னென்னு சொன்னால், இயேசுவுக்கு முன்னதாக இறைப்பணியை செய்த ஒருவர் திருமுழுக்கு ஜோவான், எனவே திருமுழுக்கு ஜோவான் என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள், நீர் எலியா, எரேமியா, இறைவாக்கினர்கள் ஒருவர் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவினுடைய மனசிலே ஒரு ஆதங்கம், ஒரு சரி, மற்றவர்கள் என்னை பற்றி இப்படியாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள், நீங்கள் என்னோடு பயணம் செய்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள், எனது போதனைகளை மிகவும் நெருக்கமாக இருந்து கேட்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள், என்னோடு இருந்து எனது வாழ்க்கையை நீங்கள் பார்க்கின்றவர்களாக இருக்கின்றீர்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி இயேசு கேட்கின்ற வேளை ராயப்பர் அழகாக சொல்லுகின்றார், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு மனசிலே மிகவும் ஒரு பேரின்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி. மற்றவர்கள் என்னை யார் என்று சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்றாலும் என்னோடு வாழுகின்றவர்கள் என்னை யார் என்று தெரிந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நீங்கள் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலிக்கு வருகின்றீர்கள். இந்த ஆலயத்திலே அடிக்கடி ஒன்று கூடுகின்றவர்களாக இருக்கின்றீர்கள். யோசித்து பாருங்கள், இந்த ஆலயத்திற்கு வருகின்ற எல்லாருக்கும் தெரியுமா? உங்களை தான் கேட்குறேன், எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. சிலரை கொஞ்சம் கூட தெரியும், சிலரை கொஞ்சமும் தெரியாது, சிலரை தெரியவே வேண்டாம் என்று சொல்லி வைத்திருக்கின்றோம். அப்படித்தானே? இந்த ஆக்கள் எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இவங்களோட பழகணும், இந்த ஆக்கள் எங்களுடைய சொந்தக்காராக்கள் இவங்களோட பழகணும், இந்த ஆக்களோட கிட்டவே போகக்கூடாது. இப்படியாக இந்த ஆலயத்திற்கு அன்றாடம் ஒன்று கூடுகின்ற நீங்கள் கூடி எல்லாருக்கும் தெரிந்திருக்காது, மாறாக சிலரை நிறைவாக தெரிந்திருக்கின்றது. எப்படி சிலரை நன்றாக தெரிந்திருக்கிறது, சிலரை எதுவுமே தெரியவில்லை என்று சொன்னால், எங்களுடைய உறவாடல் அவர்களோடு இருக்கின்ற பொழுது, நாங்கள் அவர்களோடு ஒரு உறவு பேணுகின்ற பொழுது, அவர்களோடு பழகுகின்ற பொழுது, அவர்களோடு பேசுகின்ற பொழுது, அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் இவர்கள் யார் என்று சொல்லி தெரியும். ஆனால் சிலரை நாங்கள் வெறும் காண்பதும்
வரும் சிரிப்பதும் கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு செல்வதனால் பலரை எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. எனவே மற்றவர்கள் இயேசு யார் என்று தெரியாதவர்களாக, அவர்கள் இயேசுவை பற்றி அறியாதவர்களாக, இயேசுவோடு உறவாடாதவர்களாக, இயேசுவோடு பழகாதவர்களாக இருந்தபடியினால் அவர்கள் இயேசு யார் என்று சொல்ல முடியாதவர்களாக, இயேசுவை யார் என்று பகிரங்கமாக அறிக்கையிட முடியாதவர்களாக திருமுழுக்கு யோவான், எலியா, எரேமியா என்று சொல்லி பல வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளை, நான் ஆரம்பத்தில் சொன்ன கதையிலே அந்த அரசன் அந்த நாட்டுக்கே பெரியவராக இருந்தாலும் அதிபதியாக இருந்தாலும் அந்த மனைவிக்கு அவர் கணவராக இருக்கின்றார். அந்த உறவு அவர்களை சேர்க்கின்றதாக இருக்கின்றது. என்னதான் அரசனாக இருந்தாலும், இந்த நாட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும், மக்கள் உமக்கு வணக்கம் செலுத்தினாலும், எனது வாழ்க்கை என்று வருகின்ற பொழுது நான் உம்மை கணவனாக தெரிந்திருக்கின்றேன், நீர் என்னை மனைவியாக தெரிந்திருக்கிறேன் என்பதுதான் அந்த மனைவியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நான் இந்த குறுமட மாணவனாக படித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த நீண்ட நாள் விடுமுறை நாட்களிலே எங்களை அனுபவத்திற்காக பல்வேறு பங்குகளுக்கு அனுப்புவார்கள். அந்த பங்குகளுக்கு அனுப்புகின்ற வேளை அதிகமாக நான் சென்ற பகுதி எங்கேன்னு சொன்னால், இந்த பதுளை மறை மாவட்டத்தில் இருக்கின்ற மலையக மக்களோடு சேர்ந்து அங்கே இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பணி வாழ்க்கை, அவர்களுடைய அன்றாட செயற்பாடுகள் ஊடாக எங்களது வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்களை பழகுவதற்காக அதிகம் செல்வதுண்டு. அந்த பங்குகளுக்கு செல்லுகின்ற வேளை எங்களுக்கு தெரியும் அந்த மலையக பகுதி எப்படியானது என்று. மிகவும் கஷ்டமான பிரதேசமாக, பயணங்கள் செய்வது கஷ்டமானதாக, மிகவும் அந்த காலநிலை மிகவும் குளிர்வானதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த அனுபவத்திற்காக செல்லுகின்ற பொழுது அந்த பங்கு தந்தை எங்களை என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த பங்கிலே இருக்கின்ற மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் தூர இருக்கின்ற ஒரு ஆலயத்துக்கு எங்களை அனுப்புவார். சொல்லுவார், அந்த ஆலயத்திலே நீங்கள் தங்குங்கள், அந்த ஆலயத்தில் இருக்கிற மக்கள் உங்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ளுவார்கள், உங்களுக்கு உணவளிப்பார்கள், அந்த மக்களோடு நீங்கள் பழகுங்கள் என்று சொல்லி கூடுதலான பங்கு தந்தையர்கள் எங்களை அனுப்புவதுண்டு. அந்த பல தடவைகள் நாங்கள் அங்கு செல்கின்ற வேளை, அங்கே இருக்கிற மக்களோடு பழகுகின்ற வேளை, பிள்ளைகளோடு பழகுகின்ற வேளை, அவர்களோடு ஏதாவது விடயங்களை சொல்லிக் கொடுக்கின்ற வேளை, இறுதியாக அவர்களுடைய வீடுகளை சந்தித்து அவர்களுடைய வீடுகளை ஆசீர்வதிக்கும்படி அந்த குருவானவர் எங்களை அனுப்புகின்ற வேளை, பல தடவைகள் மக்கள் சொல்வதை நான் கேட்டதுண்டு. எங்களுடைய வீட்டுக்கு ஆண்டவரே வந்தது போல நாங்கள் உணர்கின்றோம் என்று சொல்லி, நாங்கள் ஆசீர்வதித்து விட்டு ஒரு சபம் சொல்லிவிட்டு அந்த வீட்டிலிருந்து வருகின்ற வேளை நிறைய தடவைகள் அந்த மக்கள் எங்களுக்கு சொல்லுவதுண்டு, ஆண்டவர் இயேசுவே எங்களது வீட்டுக்கு வந்தது போல நாங்கள் உணர்கின்றோம் என்று சொல்லி மக்கள் பல தடவைகள் சொன்னதை நான் எனது காதாலே கேட்டதுண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளை, அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுதும் எனக்கு மிகவும் சஞ்சடமாக இருக்கும், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். நான் உண்மையிலேயே அந்த வார்த்தைகள் மக்களால் சொல்லப்படுவதற்கு தகுதி உடையவனாக இருக்கின்றேனா என்கின்ற கேள்வி எனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இறைவனுடைய பேரினாலே, இறைவனுடைய உருவத்திலே யாரோ ஒருவர் வந்து தங்களது வீட்டினை ஆசீர்வதிக்கின்றார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகவும் முக்கியமான மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே, எனது வாழ்க்கையிலே இயேசுவை நான் எப்படியாக அறிக்கையிடக்கூடியவனாக இருக்கிறேன்? எனது வாழ்க்கையில இயேசு யாராக இருக்கின்றார்? நான் இந்த இயேசு கேட்ட கேள்வியை போல நீங்கள் இயேசுவை யார் என்று சொல்கின்றீர்கள் என்று சொல்லி உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுதும் நாங்கள் என்ன பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? என்னென்று சொன்னால், பல தடவைகள் நாங்கள் இயேசுவை எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால், வீட்டிலே ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் வருகின்ற பொழுது, பரீட்சை வருகின்ற பொழுது, எங்கேயாவது வேலைக்கு தேர்வுக்கு செல்கின்ற வேளையிலே தான் நாங்கள் நிறைய தடவைகள் இயேசுவை தேடுகின்றவர்களாக இருக்கின்றோம். சிலருக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆலயத்திற்கு வருவதும், அன்றைய நாள் மட்டும்தான் இயேசு முக்கியமானவராக இருக்கின்றார். சிலருக்கு எப்பொழுதாவது ஒரு நேரம் எங்கேயாவது திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திலே அந்த வழிபாடுகளை காண வேண்டும், அங்கு மட்டும்தான் இயேசுவை காண வேண்டும் என்கின்ற எண்ணங்களோடு வாழ்கின்றவர்கள் இயேசு யார் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எனது தேவைகளை நிறைவேற்றுபவர் மட்டும்தான் இயேசு என்று சொல்லி. சிலர் சொல்லுகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே மட்டும்தான் நான் இயேசுவை காண்கின்றேன் என்று சொல்லுகிறார்கள். திருப்பலிகளிலே மட்டும்தான் எனக்கு இயேசு கண்ணுக்கு தெரிகின்றார், மற்ற வேளைகளிலே இயேசு
இயேசு எனக்கு தெரியாது என்று சொல்லுகின்றவர்களாகத்தான் நாங்கள் நிறைய பேர் வாழுகின்றோம். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், மற்றவர்கள் சொல்வதை விட நீ இயேசுவை எப்படி அனுபவிக்கின்றவனாக இருக்கின்றாய், நீ இயேசுவை எப்படி அனுபவிக்கின்றவளாக இருக்கின்றாய், உனது வாழ்க்கையிலே இயேசுவை நீ எப்பொழுது கண்டுகொள்ளுகின்றாய்? பேதுருவானவர் சொன்னது போல, நான் இயேசுவை எனது மீட்பராக காணுகின்றேன். கடவுளினுடைய மகனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் இயேசு என்னோடு பயணம் செய்கின்றவராக இருக்கின்றார். இயேசு என்னை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நான் இணைந்தவனாக இருக்கின்றேன். இயேசு எனது வாழ்க்கையில் இணைந்தவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை பற்றி, இயேசுவை பற்றி அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் அதுவே தான் இயேசுவோடு நாங்கள் பழகுகின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது. இல்லை என்று சொன்னால் வெளிவேடத்தனமாக நாங்கள் இயேசுவை தெரியும் என்று சொல்லுகின்றோம், இயேசுவோடு பழகுகின்றோம் என்று சொல்லுகின்றோம், இயேசுவை அனுபவிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே எங்களுக்கு இயேசுவை தெரியாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே பேதுருவானவர் இயேசுவை உண்மையிலேயே அனுபவித்தபடியினால், இயேசுவை உண்மையிலேயே கண்டுகொள்ளபடினால், இயேசு மிகப்பெரிய பரிசாக இந்த திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பை பேதுருவானவருக்கு கொடுக்கின்றார். எதற்காக கொடுக்கின்றார் என்று சொன்னால், பேதுருவானவர் தனது அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவை அனுபவிக்கின்றவராக, இயேசுவை தெரிந்தவராக, இயேசுவோடு வாழ்கின்றவராக இருந்தபடியினால் இந்த திருச்சபையினுடைய தலைமை பொறுப்பையே பெறுகின்ற ஒரு பாக்கியத்தை பெறுகின்றவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் வேண்டுகின்ற மன்றாட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் பல ஆண்டுகளாக வேண்டிய விண்ணப்பங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால், நான் யோசிக்கின்றேன், நீங்கள் இயேசுவை உண்மையிலேயே அனுபவிக்காதவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றீர்கள். இயேசு யார் என்று சொல்ல முடியாதவர்களாக இருப்பதனால தான் இயேசுவினுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். எனவே நற்செய்தியிலே சொன்னது போல, நாங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுவோம். எனது வாழ்க்கையிலே இயேசு யாராக இருக்கின்றார், எனது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரத்திலும் இயேசுவோடு பயணம் செய்கின்றவராக இருப்போம் என்று சொன்னால், உண்மையிலே நாங்கள் இயேசுவை யாரென்று வெளிப்படையாக அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அறிக்கையிடுதல் இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக தருகின்றதாக இருக்கின்றது. எங்களது வாழ்க்கையிலே இயேசுவோடு இணைந்தவர்களாக வாழ இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக திருப்பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையினை அறிக்கை